ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, இன்னுமா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஜூல இருக்கோமா வீட்ல இருக்கோமான்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லுடி அவர்கிட்ட. ஒழுங்கா உட்காருங்க மாமா. ஏமா திடீர்னு நம்ம ஊர்ல இவ்வளவு பனியா இருக்க, என்னவா இருக்கும்? காலையில 6 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து வெளியில கிளம்பலான்னு பார்த்தா குப்பீர்னு குளிர் அடிக்குதுமா. தாங்க முடியாதுமா. இனி நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன். மாமா, வாயை தவிர உடம்பு ஃபுல்லா ஸ்வெட்டர் போட்டிருக்க உங்களுக்கே குளிருதுன்னா காஷ்மீர்ல இருக்கிற ஜனங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிங்க. கண்டதெல்லாம் யோசிச்சு மெண்டலா இருக்கா? சும்மா இருமா. ஏங்க, நேத்து ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா பனி பெஞ்சிருச்சு, அதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி வருஷம் வருஷம் வெயில் ஜாஸ்தி ஆகுதோ அந்த மாதிரி பனியும் ஜாஸ்தி ஆகுது, அவ்வளவுதானே? சரிம்மா, அது இருக்கட்டும். இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, அதுக்கு அத்தை மனசுல இருக்கிற பிளான் தான் என்னம்மா? ஏன் அது என்கிட்ட கூட சொல்லாம அவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க? நானும் நைட்டு போய் அம்மா கிட்ட கேட்டெல்லாம் பார்த்தேன். ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. சொல்லலைன்னா விடுக்கா. அம்மா இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை நம்புறாங்கன்னா தரமா ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பாருமா, கிண்டல் பண்றாங்க. வியாதிமா விடமாட்டா போய். நந்தினியா? என்னக்கா இது? இவ சூர்யா சட்டையை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கா. என்ன கொடுமைக்கா இது? கடுமையான கொடுமை. அதுவும் நம்ம எல்லாரும் இருக்கும்போது எந்த பயமும் இல்லாம இப்படி சூர்யாவோட சட்டையை போட்டுட்டு வரானா, அப்ப அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? வேற என்ன, நீங்க எல்லாம் எனக்கு ஒரு டேஷும் இல்லன்னு நமக்கெல்லாம் மெசேஜ் சொல்லிட்டு போறா. பேச சொல்லுமா. மாதவி, மாப்பிள்ள நந்தினிய மீட்டிங் கூட்டு வந்து என்னவோ பண்ணிடுவானு நாம பயந்தா, அதுக்கு முன்னாடியே இந்த நந்தினி நம்ம எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காளே. ஏமா, எனக்கு ஒரு டவுட்டுமா. உன் தம்பிகிட்ட ஒரு நாள் ஒரு பழைய சட்டை இருந்தா கூடுன்னு கேட்டமா, அதுக்கு சொல்லி நிறைஞ்சு விழுந்தான். ஆனா இவளுக்கு புது சட்டையை தூக்கி கொடுத்துருக்கான். என்னம்மா இப்படி மாறிட்டாவ? அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்களா? ஆமாமா. இல்லையே, இது ரொம்ப தப்பாச்சே. என்ன பண்ணலாம்? அக்கா, இப்போ முதல்ல நம்ம கீழே போலாம். என்னையும் கூட்டு போங்க. வாங்க. மா, வீட்டு வாசப்படி விட்டு தாண்ட மாட்டேன், குளிர்ல என் உயிர் போயிடும். கடவுளே, முடி வெட்டும் போது தூங்க கூட நினைக்கிறேன். அவன் கையை வச்சோட அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடறான். அந்த கல்யாணம் சுத்தி கரைச்சி விட்டு ஒரு 15 வயசு குறைச்சி விட்டுறான். இப்ப போய் பொண்ணு கேட்டா கொடுத்துருவான் கல்யாணம். அடுத்த மூத்தத்திலே கல்யாணம், ஹனிமூன் வந்து சுவிட்சர்லாந்து தான். பரவாயில்ல, கெட்டப்ப மாத்திட்டான். அதுலயும் இந்த கல்யாணம் அழகா தான் இருக்கான். உன் அழகுல எல்லாமே மயங்கிருவேன். ஏத்தா, நீ என்ன வேற கெட்டப்புல வந்து நிக்கிற? அதுவும் சின்னையா சட்டையை போட்டு வந்து நிக்கிறியே, என்னவா? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன எல்லாம் தேவையில்லாத தலைவலி. யாரும் சொல்லியும் ஒண்ணும் இல்ல. நான் ஒழுங்கா இருந்திருக்கணும். எல்லாம் ஏன் தப்புதான். ஏத்தா, வேற எதுவும் பிரச்சனையா? இப்போ வரும் பாருங்க பிரச்சனை. எங்க ஒரு பிரச்சனையும் காணா, பிரச்சனை சொன்னிச்சு எல்லாம் தூங்கிடுச்சு. ஏத்தா, சுந்தர்வலி அம்மா, மாதேவி, சுரேகா ஒரு பிரச்சனையும் கூட வரலையே. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம குழப்பி பேசிக்கிட்டு இருக்க? இங்கே வரு. சின்னையா சட்டை எதுக்கு போட்டு வந்தேன்னா நான் வடக்க கேள்வி கேட்டா நீ தெக்க பதில் சொல்லிட்டு இருக்க. மோல ஓ மண்டையில என்ன பிரச்சனை சொல்லு. சொல்லுதாயே. அண்ணன், நேத்து சாயந்தரமா ரூம்குள்ள அழுக்கு துணியை துவைக்க போடும்போது இந்த சட்டை கிடைச்சதேன்னு எடுத்தேன். சரி. திடீர்னு மனசுக்குள்ள என்னமோ ஒரு ஆசை, இத போட்டு பார்த்தேன். அப்கோர்ஸ், ஒன்னும் தப்பு இல்லையே. அந்த நேரம் பார்த்து திடீர்னு சூர்யா சார் வந்துட்டாரு. ரைட்டு, அதுவும் தப்பு இல்லையே. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா போச்சுன்னு. சட்டையை கழட்டு போனா நீ கழட்டவே கூடாது, விடியற வரைக்கும் இதைத்தான் போட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுலயும் ஒன்னும் தப்பு இல்லையே. சரின்னு விடிஞ்சு எழுந்துச்சு. காலையில போனா அதெல்லாம் கழட்ட கூடாது, இப்படியே போய் தான் கிச்சன்ல வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. அடியாத்தி, அப்புறம் அதுவும் அவர் சொல்ற வரைக்கும் நான் இந்த சட்டையை கழட்ட கூடாதான். இதுலயும் ஒன்னும் தப்பு இல்லையே. நீங்களும் அவர் மாதிரியே பேசாதீங்க, சும்மா இருங்க. என்ன தப்பு இல்ல? நான் சூர்யா சாரோட சட்டையை போட்டிருக்கிறது யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? புருஷன் முண்டாட்டி அன்பா பாசமா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த புள்ள புருஷனுடைய சட்டையை போட்டுருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த கொல்லி பிசாசுகளை பத்தி நீ தூக்கி வேலை பாரு.